தற்போதைய அண்மை செய்தி. புதுக்கோட்டை மாவட்டம் அருகே அரசு பேருந்தும் பள்ளி வாகனமும் மோதிய விபத்தில் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். சுவாமிநாதன் வணக்கம். இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? பள்ளி குழந்தைகள் இப்போ எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்க? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அதிகா புதுக்கோட்டை அருகே சிப்காட் என்ற பகுதியில் பள்ளி வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ரெங்கம்மாள் சத்திரம் சிப்காட் அருகே புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து அறந்தாங்கி நோக்கி சென்ற அரசு பேருந்து ரெங்கம்மாள் சத்திரம் அருகே வந்தபோது முத்திரையான்பட்டியில் இயங்கி வரும் முருகேஸ்வரா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி வாகனம் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு முல்லை நகர் பகுதியில் இறக்கிவிட்டு தேசிய நெடுஞ்சாலை ரெங்கம்மாள் சத்திரம் முன்பு சாலையை கலக்க முயன்ற போது மாணவர்கள் ஏற்றி வந்த பள்ளி வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இதில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டு மாணவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் காவேரி நகரை சேர்ந்த ராஜா என்பவர் மகன் மனோரஞ்சித் என்ற 3ஆம் வகுப்பு மாணவன் மிகுந்த ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து வெள்ளலூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் வந்த வாகனம் விபத்தில் சிக்கி 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதாவது மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அதிக அளவு வந்த வண்ணம் உள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. மேலும் நேற்று மாலை இதேபோன்று புதுக்கோட்டையின் மையப்பகுதியான பழைய பேருந்து நிலைய பகுதியில் பள்ளி மாணவர்கள் ஏற்றி வந்த அதாவது ஆட்டோ தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இன்று இதுபோன்ற விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவி வருகிறது. இதனை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு மாணவரின் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையா இருக்கு. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.